நாகை மாவட்டம் திருக்குவளை அருகே 5 ஆண்டுகளுக்கு முன்பு நிறுத்தப்பட்ட பேருந்து சேவை மீண்டும் தொடங்கப்பட்டதால் கிராம மக்கள் உற்சாகமடைந்தனர். முப்பத்திக்கோட்டை கிராமத்தில் இருந்து திருவாரூருக்கு மீண்டும் பேருந்து சேவை தொடங்கியது. புதிய பேருந்திற்கு பொட்டு வைத்து மாலை போட்டு ஆரத்தி எடுத்து கிராம மக்கள் வரவேற்பு அளித்தனர். பேருந்து சேவையை ஆட்சியர் அருண் தம்ராஜ், கீழ்வேளூர் சட்டமன்ற உறுப்பினர் நாகை மாலிக் ஆகியோர் தொடங்கி வைத்து அந்த பேருந்தில் சிறிது தூரம் பயணம் செய்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலையில் ஆக்கிரமிப்புகளை அகற்றக் கோரி மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியின் மீது ஏறி போராட்டம் நடத்தியவரை தீயணைப்பு வீரர்கள் மீட்டனர். சத்திரம் ஊரணியின் நீர்பிடிப்பு பகுதி உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றக் கோரி செல்வராஜ் என்பவர் வட்டார வளர்ச்சி அலுவலகம் எதிரே உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியின் மீது ஏறி அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார். பின் தகவலறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தொட்டியின் மீது ஏறி அவரை கட்டியணைத்து கீழே இழுத்து வந்தனர். தொடர்ந்து 1 நிமிட செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். சீர்காழி அருகே அடிப்படை வசதி கோரி பூம்புகார் அரசு கல்லூரி மாணவர்கள் 4 நாட்களாக நடத்தி வந்த போராட்டம் வாபஸ் பெறப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் மேலையூரில் உள்ள பூம்புகார் அரசு கல்லூரியில் குடிநீர், கழிவறை, ஆய்வகம், இருக்கை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து தர வலியுறுத்தியும் கடந்த 2017ஆம் ஆண்டு முடிந்த தன்னாட்சி அதிகாரத்தை புதுப்பிக்க வேண்டியும் மாணவர்கள் தொடர்ந்து போராட்டம் நடத்தினர். இதற்கிடையே பதவி உயர்வு கோரி பேராசிரியர்களும் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் புதன்கிழமை மாலை மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி, காவல் கண்காணிப்பாளர் நிஷா, இந்து சமய அறநிலையத்துறை கூடுதல் ஆணையர் ஹரிப்பிரியா உள்ளிட்டோர் கல்லூரிக்கு வந்து ஆய்வு செய்ததுடன் பேராசிரியர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதையடுத்து பேராசிரியர்கள் போராட்டத்தை வாபஸ் பெற்றனர். ஆனால் மாணவர்கள் தங்களது போராட்டத்தை கைவிடவில்லை. மாவட்ட நிர்வாகம் எழுத்துப்பூர்வமாக உத்தரவாதம் அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி மாணவர்கள் 4வது நாளாக கல்லூரி வளாகத்தின் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து கோட்டாட்சியர் அர்ச்சனா மற்றும் கல்லூரி பொறுப்பு முதல்வர் சிவசக்திவேல் உள்ளிட்டோர் மாணவர்களிடம் எழுத்துப்பூர்வமாக உத்தரவாதம் அளித்தனர். இதைத் தொடர்ந்து 4 நாட்கள் நடைபெற்ற போராட்டம் வாபஸ் பெறப்பட்டது. மக்களவையில் பிரதமர் மோடி குறித்து விமர்சித்ததற்கு விளக்கம் கேட்டு ராகுல் காந்திக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்ட நிலையில் அதற்கு ராகுல் காந்தி பதிலளித்து அறிக்கை சமர்ப்பித்துள்ளார். குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதம் மக்களவையில் நடைபெற்றது. இதில் கடந்த 7ஆம் தேதி பேசிய காங்கிரஸ் உறுப்பினர் ராகுல் காந்தி தொழிலதிபர் அதானி குறித்து ஹிண்டன்பர்க் அறிக்கையில் கூறப்பட்ட குற்றச்சாட்டுகள் குறித்து கேள்வி எழுப்பினார். மேலும் 2014இல் பிரதமர் மோடி தலைமையிலான ஆட்சி அமைந்த பிறகே அதானியின் சொத்து மதிப்புகள் உயர்ந்ததாக அவர் தெரிவித்ததற்கு பாஜக எம்பிக்கள் கடும் கண்டனம் தெரிவித்தனர். இதன் பின்னர் பிரதமர் குறித்து ஆதாரமற்ற குற்றச்சாட்டை கூறியுள்ளதாகவும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தி பாஜக எம்பி நிஷிகாந்த் தூபே மற்றும் நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷி ஆகியோர் மக்களவை செயலாளரிடம் உரிமை மீறல் நோட்டீஸ் அளித்தனர். இதனையடுத்து ராகுல் காந்தி விளக்கம் அளிக்குமாறு மக்களவை செயலாளர் நோட்டீஸ் அனுப்பிய நிலையில் இதற்கு ராகுல் காந்தி விளக்க அறிக்கை சமர்ப்பித்துள்ளதாக காங்கிரஸ் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. மக்களவை செயலாளரின் ஒவ்வொரு கேள்விகளுக்கும் ஆதாரப்பூர்வமாக ராகுல் காந்தி பதிலளித்திருப்பதாகவும் அவர் எவ்வித தவறான சொற்களையும் மக்களவையில் பயன்படுத்தவில்லை என்றும் காங்கிரஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.